சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டிங்னு கிளிக் பண்ணுங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பிள்ளையாருக்கு பிடிச்சமான மோதக கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அரிசி மாவு 1 கப் எடுத்துக்கேன். இது இடியாப்பத்துக்கு நான் அரைச்ச அரிசி மாவு தான் எடுத்துருக்கேன். நீங்களும் இடியாப்பத்துக்கு அரைச்ச அரிசி மாவு தான் இருந்துச்சுன்னா அதையே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா வெல்லம் 1 கப் எடுத்துருக்கேன். தேங்காய் பூ 1/2 கப். பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்துருக்கேன். வாசனைக்காக ஏலக்காய் பொடி 1 டேபிள் ஸ்பூன். நெய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ வாணலியில அரிசி மாவு போட்டு நிறம் மாறுற அளவுக்கு விட வேண்டாம், லைட்டா வறுத்து எடுத்துக்கிறேன். இப்போ இன்னொரு பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். இதுல எடுத்து வச்சிருக்க பாசிப்பருப்பை போட்டுக்கிறேன். இது நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ பாசிப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிறேன். பாசிப்பருப்பு நல்லா வேகணும். இன்னொரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருந்த 1 கப் வெல்லத்தை போட்டுக்கிறேன். 1 கப் வெல்லத்துக்கு 1 கப் தண்ணி ஊற்றி பாகு மாதிரி காய்க்க வேண்டாம், வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். அடுத்து பாசிப்பருப்பு வெந்த உடனே இந்த வெல்ல பாகையும் அதுல போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டுருங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். தேங்காய் பூ போட்டுக்கிறேன். நல்லா கலக்கி விட்டு அது கொதிக்கணும், நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் போடுற பாருங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கணும். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மாவு நல்லா சுருண்டு வரணும். நீங்க நான்ஸ்டிக்ல கடாயில செஞ்சீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். இப்ப நல்லா ஆறிடுச்சு. அதை கொழுக்கட்டையா பிடிச்சு வச்சுக்கணும். நீங்க மோல்டுல போட்டு பிடிச்சாலும் பரவாயில்லை. பிடிச்சு வச்சிருக்க பாருங்க. இது ஒரு இட்லி பாத்திரத்துல தண்ணி கொதிக்க விட்டு அந்த தட்டுல வச்சுக்கணும். 2 வச்சுக்கோங்க, வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் வேக விடணும். 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ சாஃப்டான பிள்ளையாருக்கு பிடிச்ச மோதக கொழுக்கட்டை ரெடி.